ஹாய் ஹலோ. இன்றைக்கி வேறு லெவல் புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்க போகிறோம். இந்த சரண் நம்ம பயிலுங்க மேலே இருக்காங்க. எங்கே போகிறோம் சரண்? அங்கே மேலே மலைக்கு போகிறோம். எஸ், இன்றைக்கி உங்களுக்கு இடம் விலங்கு வந்துட்டு அங்கே விளங்குற ஒரு தட்டையான பாறைக்கு தான் போக போகிறோம். போயிட்டு சமைச்சி சாப்பிட்டு, இன்றைக்கி கேம்ப் இல்லை, போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு வர்ற ஒரு ஐடியா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. இதுதான் எங்கள் ஊர் பேர் ஒட்டவாலை. ரெண்டு மூணு நாளாக வெயில் அடிக்குது. சரி, இல்லாட்டி ஏறாயிரம் சரண். அட்டை பாதை ட்ரெயின் ரோட் ட்ரக்கில் தான் நடக்கணும். நடந்து போயிட்டு மேலே போகிற வழி இருக்குது, பார்க்கலாம். நம்ம அந்த ரூட்டில் அப்படியே வந்து மேலே வந்துட்டோம். இவர் லினோஸ் பற்றி எப்படி, அப்புறம் இவர் லினோஸ், இவர் சுலக்ஷன், ரொம்ப முக்கியமான ஆள், கிசான்ட்டு தம்பி தெரியுமா இருக்கும். இவர் சரண் சொல்லியிருக்கோம் தம்பி. அவர் தயா, இவர் பேர்னா பாபிஷேக். அவங்களாம் கொஞ்சம் ஷை டைப், அதனால இல்லை. இப்போ எங்கே போகிறோம்? சக்தி ஏன்னா சரண் தண்ணி பிடிக்கிறாரு, சமையலுக்கு தேவையான தண்ணி தான் சார். நம்ம திங்ஸ் எல்லாம் கழுவிட்டு மேலே போக தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறாங்க, தம்பி மாதிரிலாம். இதுதான் எங்களுக்கு வியூ. போவோம் மேலே. இங்கே நல்ல ஒரு இடமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். லொக்கேஷன் தேடி இருக்கோம். இந்த பிளேன்ஸுக்கு போகிற ஐடியான்னு தான் இருக்குது. ஆனால் போவோம், அங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. மேலே அந்த 2 மரம் இருக்குது. ஏறுமா? அங்கே தான் போகிறோம். போ. அந்த மேலே போயிட்டு இவனை ரோட் கண்டுபிடிச்சி வர சொன்னால் கடைசியில் எங்கேயோ கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. புதையல் கிடச்சிருச்சு. ஃபோன் கீழே வந்துருச்சு. நடுக்காட்டில் நிற்கிறோம். எல்லாம் இந்த யார் மேலே ஒருத்தர் இருக்கான், தயான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கைடு. போ மேலே போய் பார்ப்போம். நம்ம சரண் இருக்கார். வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். மேலே தெரியுற 2 மரம் இருக்குது, அங்கே தான் போக ஐடியா இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமான ஹைக் ஒன்று தான் இருக்குது. வித் பேர் கில்ஸ். இந்த எங்கள் ஊர் குளம் விளங்குது. அந்த குளத்தில் தான் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மீன். ஃபைனலி மேலே வந்துட்டோம். தயா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உருட்டு கரண்ட் வந்தாலும் ஒழுங்காக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரண் நல்லாவே இருந்துச்சு. தம்பி சுலக்ஷன் மேலே தம்பி நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இப்போ போகிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லை, வர்றதை பற்றி தான். சரி, அப்போ சம்பாண்ணா இடத்த ரெடி பண்ணிட்டு ரைட். வியூ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. பார்க்கலாம். மேலே வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்குறதுக்கு உள்ளுக்கு வந்தோம். சும்மா வேறு லெவல் சினிமாட்டிக் வியூ மாதிரி தான் இருக்குது. அது கேமராவுக்கு எப்படி விளங்குதோ தெரில, ஆனால் எங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அங்கிட்ட இருக்க வியூவே விளங்குது. அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது, அதே மாதிரி வியூ அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. டெம்பிள் ஸ்டோ ரைட், அங்கே டெம்பிள் ஸ்டோ அங்கே தெரியுது. ஸ்கூல்
நம்மளை விட சரணுக்கு இந்த காடு பழக்கப்பட்டது. சரண் சொல்லுங்களேன் அப்போ எப்படி சொல்லுங்க. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோட தான் அப்படிலாம் வந்தோம். இப்போ அது என்ன ரோட் சரண்? ஐட்ரி அந்த சைட் போகிறது அப்படியே சொல்ல வழியாக அப்படியே போகிறது. அப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை டைம் போயிட்டு இருக்குது நம்ம சமைக்கிறதுட அதுக்கு முன்னே கீழே இறங்கணும். நம்ம அதை வச்சுட்டு நம்ம குயிக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம். கிட்டத்தட்ட இங்கே ராட்சகலை வியூ தான் இருக்குது. ராட்சகலை பார்த்துருப்பீங்க. விறகு இருக்குது. தோசைப்பா லெமன் என்னது லெமன் டீ. வேறு லெவல் லெமன் டீ அற்புதமாக இருக்கே. இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கோ. தண்ணி எடுத்து போயிட்டாங்க. சிக்கன் ரெடி பண்ணிட்டு பிரியாணி மேக் பண்ண தான் இருக்கு. பாவ் ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. தொக்கு கத்திரிக்காய் தொக்கு. மற்றது சாப்பிட ரெடி தானே? இப்போ சாப்பிடுவோம். சன் செட் ஆகிட்டு வருதாங்கண்ணே. எனக்கு கிளைண்ட் ஒன்று மேக் பண்ணிட்டு சாப்பிட தான் இருக்குது. நீங்களும் வாங்க. வேணாம் இங்கே வராங்க, வேறு எங்கிட்ட சரி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு இந்த கொஞ்சம் கஷ்டமான ஹைக்காக இருந்துச்சு. ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இருந்தோம். அதனால் நான் அப்படியே வச்சு சாப்பிடு. இந்த இருக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ ஜீர்ணிக்கிறதுக்காக பேண்டி ஒன்று தயா ஃபோட்டோலாம் அடிச்சிங்க தானே? அடித்தோம். சூற விடுது கேட்டிங்க தானே? பையனை விட்டு நினைக்கிறேன் இங்கே தங்கிடலான்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா சாப்பாடு இப்படியே இருந்துடலாம்னு தோணுது. பட் சில சிக்கல். ஏன்னா இந்த சன்செட்டை பார்க்கல எங்களுக்கு எஸ் உங்களுக்கு கேமராக்கு எப்படி வழங்குன்னு தெரில. ஆனால் அவுட்டிங் இன்னையோட முடிஞ்சு கீழே கிளம்பு தான் இருக்குது. நாங்கள் இருந்த இடத்துல ஒரு குப்பை கூட இல்லை. இதெல்லாம் பேப்பர்ஸ். நீங்களும் வந்தால் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போங்க. பொலித்தீன் பிளாஸ்டிக் எதுவும் போட்டுறாங்க. அதுதான் நம்ம கேம்ப் என்ஜாயை விட அதுதான் முக்கியம். மற்றது இந்த டைம் வெயில் காலம், அதனால் நெருப்பெல்லாம் நல்லா அணைச்சிட்டே போங்க. இப்போ போவேண்ணா. பாய் பாய்.